திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, அன்னார் அமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறைகள் ஆசிரியருடைய துதி, பிறகு திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலோ வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவோ திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாதவோ திருத்தாள் போற்றி போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர். துதி. திருஞான சம்பந்தர் நாவரச சுந்தர திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணானர் கண்டர் ஆதித்த வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளி அமுத மருவு புருடோத்தம சோதிராய மூல மண்ணு திரு ஆளவாயா, ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கல்லாடனா, உன் கபிலர் பரணர் மெய்யுணர்வு இளம் பெருமானோரோடு ஓங்கும் அதிரா அடிகளா, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறியும் திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம், அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பூங்கொடி ஐயா அவர்கள். வாங்கய்யா. வாங்க பூங்கொடிய. திருக்கதவம் அடைதல். சரி அம்மா தேவிமா. திருச்சிற்றம்பலம். திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும்
பொருள் சமய முதற் சபையை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டன புவனம் உய்ய இரு கடவர் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் படிப்பதற்காக தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவத்திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன், வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஊற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணிசே திருக்கதவும் திறந்தே போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்றே சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்றே சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவத்திரு ராமகிருஷ்ண ஐயா, வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சி. போற்றியன்பால் முதல் ஆகிய பொருளே உழந்தது பூங்கலல் இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கரல் மலரும் எழில் நகை கொன்னின் திருவடி தோழுவோம் சேற்றிதழ் காமலங்கள் மலர்தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே ஏற்றியர் கொடி உடையான் எமை உடையான் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளான் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளான். திருச்சிட்டமாயா. சிவாய நம. நன்றி ஐயா. நன்றிங்க சிவசிவா. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டா பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளி வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நமக்கெல்லாம் ஒரு களத்தை கொடுத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை நேரத்திலே அந்த திருவருளுக்கும் பிறந்து மொழி பயின்று இதுதான் உலகம் என்று நமக்கு காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் பிறகு இந்த உலகம் பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையானது எது என்று நமக்கு தொட்டு காண்பித்து சுட்டி காண்பித்து
நல்லது எது கெட்டது எது என்று நமக்கு அறிவுறுத்தி கடைசியில் எம்பெருமானுடைய திருவடி என்று சொல்லக்கூடிய வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் உருவ நடுவிலே கொண்டு வந்து நம்மை சேர்த்த அந்த குருவர்களுக்கும் உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நம்ம நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். ஏன்னா நமக்கு அந்த தெளிவை ஒரு ஆளால தான் கொடுக்க முடியும். அது இறைவன் ஒருவன் தான், வேற யாரும் கிடையாது. அவன் எப்படி வருவான்னா மானுட சட்டை தாங்கி வருவான். நமக்கு ஆறுதலா எப்ப இறங்கி வருவாரு? அவர் தான் இறங்கி வந்து நம்மள ஒரு வழிகாட்டு. நமக்கு வழி இல்லையே, 4 பக்கம் 4 ரோட்ல நிப்போம். எந்த பக்கம் போனா ஊரு போய் சேரும்னு தெரியாது. அந்த நேரத்துல யாராவது ஒரு கை காட்டி மரம் மாதிரி வந்து இந்த பக்கம் போங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுதான் அதான் சாமி அதான் சாமி அதான் சாமி அதுதான் அதுதான் வந்து அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில திக்கு தடுமாறி நிற்கும் போது என்ன பண்ணணும்னு தெரியாம நிற்கும் போது சாமி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வழிகாட்டி போல நின்று நமக்கு வழிகாட்டுவாங்க. அந்த மாதிரி வர்றவங்க தான் குருவருள். அந்த குருவருளை நம்ம மனமாற மனமொழி மெய்களாலே வணங்கி நம்ம நிகழ்ச்சிக்குள் போலாம். குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பு ஆயுள் பரீட்சை. திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பில் ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம 5வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். மொத்தம் 4 பாடல் சிந்திச்சிட்டோம். இந்த ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பு எதுக்குன்னா, ஒரு மனுஷனுடைய ஆயுள் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கணிப்பை, ஒரு பெரிய கண்டுபிடிப்பை இந்த பகுதியில, அதாவது பெரிய கண்டுபிடிப்பு இல்லை, தன்னுடைய அனுபவத்தை திருமூல நாயனார் பகிர்றார். ஒரு உயிர் சுவாசத்தினுடைய அளவு, அது எப்படி சுவாசிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றார். ஏன் இந்த சுவாசத்துல வந்து நிக்கிறார் அப்படின்னா, இந்த சுவாசம் தான் இறைவனுடைய இருப்பிடம். மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. இந்த மூச்சை யார் ஒருவர் கவனிக்கிறாங்களோ அவங்க இறைவனை கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். இது ஒரு பெரிய கலை. இந்த கலைக்கு யாருமே வர்றதில்லை. இந்த கலைக்கு யாருமே வர்றதில்லை. அப்படிப்பட்ட இந்த மூச்சை வைத்தே ஆயுள்ல சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பாடல்கள் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, 5வது பாடல் நாம் பார்க்க போறோம். ஆயுள் பரீட்சை தலைப்பின் கீழே 5வது பாடல். பாட்டுக்குள்ள போலாம். ஏரிய ஆறினில் என்பது சென்றிடும் தேரிய எழில் சிறக்கும் வகையெண்ணில் ஆறொரு பத்தாம் அமர்ந்த இரண்டையும் தெரிய நின்று தெளியும் வகையே ஏரிய ஆறினில் என்பது சென்றிடும் தெரிய எழில் சிறக்கும் வகையெண்ணில் ஆறொரு பத்தாம் அமர்ந்த இரண்டையும் தெரிய நின்று தெளியும் வகையே இனி பாடல நம்ம பதம் பதமா பிரிச்சு பார்த்திடலாம். அப்பதான் நமக்கு புரியும். ஏரிய ஆறினில் என்பது சென்றிடும். ஏரிய ஆறினில் என்பது சென்றிடும் தேரிய எழில் சிறக்கும் வகை எண்ணில் ஆறொரு பத்தாம் அமர்ந்த இரண்டையும் தேரியே நின்று தெளி இவ்வகையே. இன்னொரு முறை பிரிச்சே பார்த்திடலாம். ஏரிய ஆறினில் என்பது சென்றிடும் தேரிய ஏழில் சிறக்கும் வகை எண்ணில் ஆறொரு பத்தாம் அமர்ந்த இரண்டையும் தேரியே நின்று தெளி இவ்வகையே. இது பாடல். இனி நம்ம பாடலுக்குண்டான பொழிப்புரைய தர்மயாதினம் அவங்க விட்டுருக்க அந்த விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை விளக்கம்.
பிராணவாயு வலநாடி இடநாடிகளில் முறையே 1, 6 என்னும் முறையில் வெளிப்போகுமாயின் வாழ்நாள் 80 ஆண்டு வரையில் இருக்கும். ஒரு அளவு சொல்றாரு. பிராணவாயு வலநாடி இடநாடிகளில் முறையே 1, 6 என்னும் முறையில் வெளிப்போகுமாயின் வாழ்நாள் 80 ஆண்டு வரையில் செல்லும். அவ்வாறின்றி 1, 7 என்னும் முறையில் வெளிப்போகுமாயின் வாழ்நாள் 60 ஆண்டாம். இவ்விரண்டையும் உணர்ந்து இவ்வாறே இடைநாடியின் வழி இயங்கும் இயக்கம் மிக மிக வாழ்நாளின் எல்லை குறையும் என்று மேற்கூறுவனவற்றையும் உணர்வாயாக. நல்லா திருப்பி ஒரு முறை ஒழிப்பறைய பார்க்கலாம். பிராணவாயு வலநாடி இடநாடிகளில் முறையே 1, 6 என்னும் முறையில் வெளிப்போகுமாயின் வாழ்நாள் 80 ஆண்டு வரையில் செல்லும். அவ்வாறின்றி 1, 7 என்னும் முறையில் வெளிப்போகுமாயின் வாழ்நாள் 60 ஆண்டாம். 60 வருஷம், அவ்வளவுதான். இவ்விரண்டையும் உணர்ந்து இவ்வாறு இடைநாடியின் வழி இயங்கும் இயக்கம் மிக மிக வாழ்நாளின் எல்லை குறையும் என்று மேற்கூறுவனவற்றையும் உணர்வாயாக. இடது நாட்டினா இடது மூக்கு, ஆமா, இடது நாசி வழிய. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். இப்போ சைவநெறி பாடசாலையில இதுக்குண்டான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம திருமூல நாயனார் திருவடிகளை மனமொழி மெய்களால வணங்கிக்கலாம். ஏன்னா அவர் உபதேசம் பெற்ற இடம் நந்தியம்பெருமான் கிட்ட வாங்கியிருக்காரு. நந்தியம்பெருமான் யார்கிட்ட உபதேசம் வாங்கியிருக்கிறாரு? சிவபெருமான் கிட்ட வாங்கியிருக்கிறாரு. சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அம்மையப்பரா இருக்கக்கூடியவர், கைலாயத்துல இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கைலாய பரம்பரையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட நந்தியம்பெருமான் உபதேசம் வாங்கி அந்த உபதேசத்தை நம்ம திருமூல நாயனாருக்கு கொடுக்கு. அந்த திருமூல நாயனார் நமக்கு 3000 பாடல்கள் கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில இந்த ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பின் கீழே இந்த 5வது பாடல் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். குறிப்பா 16 அங்குலம் ஒரு விரற்கடை, ஒரு விரலுடைய அளவு இருக்குல்ல, அந்த அளவுல 6 விரல் சேர்ந்தா எவ்வளவு அளவு வரும்? இப்போ ஒரு விரல் இடை 1 இன்ச்சு, 2 விரல் இடை, 3 விரல் இடை, 4 விரல் இடை, 5 விரல் இடை, அப்புறம் 6 விரல் இடை. விரற்கடைனா ஒரு விரல் எவ்வளவு தூரம் எடுத்துக்குமோ அந்த அளவு. நம்ம சுவாசத்தினுடைய அளவு இருக்கு இல்லையா, நம்ம சுவாசம் பண்ணும் போது நம்மளுக்கே தெரியும். நம்ம சுவாசம் பண்ற மூச்சு நம்முடைய வயிற்று வரலாம் அடிக்குதுன்னு சொன்னா, அந்த சுவாசத்தினோட மோதுதுன்னு சொன்னா 16 அங்குலம் மோதும். அப்படி மோதுச்சுன்னா ரொம்ப பிராணன் வீணா போகுதுன்னு அர்த்தம். 6 அங்குலம்னா ரொம்ப பிராணன் நம்ம குறைவா செலவு பண்றோம், நிறைவா இருக்கும்னு அர்த்தம். அப்புறம் 4 அங்குலம், அப்புறம் 2, அப்புறம் சுவாசத்தை உள்ள நிறுத்தக்கூடிய கலையை நம்ம குருநாதர் மூலியமா கத்துக்கணும். இந்த சுவாசம் எவ்வளவு தூரம் வெளியே போகும்னா, மனம் வெளியே போற வரைக்கும் சுவாசம் வெளியே போகும். ஆச்சரியமா இருக்கும். அதாவது உங்க மனம் ஒடுங்கிருச்சு, உங்க மனசு எவ்வளவு தூரம் வெளியே கற்பனையில போதோ அவ்வளவு அளவுக்கு உங்களுடைய மூச்சு இருக்கும். உங்களுடைய மனசு எவ்வளவு அளவுக்கு கற்பனையில இருந்து மீண்டு வெளியில சிந்திக்கிறத நிறுத்திட்டு கரெக்டா புருவ நடுவுல கரெக்டா ஆடாம அசையாம நிக்கிற நேரம் பாருங்களேன், உங்க சுவாசம் குறைஞ்சு போயிருக்கும். ரொம்ப குறைஞ்சு போயிடும். இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. இது அனுபவம். அப்போ உலகத்தார்கள் ஏன்னா உலகத்தாருடைய ஆயுளை எப்படி தீர்மானிக்கிறாருன்னா, ஏறிய 6னில் 80 சென்றிடும் அப்படின்னா 6 விரல் இடை, அந்த அளவுக்கு மூச்சு வெளியே போய் வருது அப்படின்னா 6 விரல் இடை வரைக்கும் தான் அவங்க மூச்சு போயிட்டு வருதுன்னு நீங்க மூக்கு பக்கம் கை வச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 80 வயசு. எத்தனை வயசு? 80 வயசு. அப்போ ஒருத்தருடைய ஆயுள் 80 வயசு எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னா, அந்த 6 விரல் மூக்கு பக்கத்துல கை வச்சு பார்த்தோம்னா 6 விரல் கடை அளவு, அந்த விரலுடைய அளவு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அவங்களுக்கு இயல்பாவே மூச்சு போகுது அப்படின்னா அவங்களுடைய இயல்பு 80 வயசுல கொண்டு போய் விட்டுரும்.
அதே சுவாசம், அந்த சுவாசம் 6 இல்லாம 7க்கு போயிருச்சுன்னா, 7 விரற்கடை 6 விரற்கடை அளவுக்கு போச்சுன்னா அவங்களுடைய ஆயுள் வந்து 80 வரைக்கும் சொன்ன திருமூல நாயனார். அதே 7 வரைக்கும் போயிருச்சுன்னா 60 வருஷம்னு சொல்றாரு. அதான் கொஞ்சம் பாருங்க. அப்ப பிராணனுடைய அளவை பொறுத்து தான் நம்முடைய வாழ்நாள். அதான் நேத்து நான் ஆமையை சொன்னேன். ஆமை வந்து 300 வருடங்களுக்கு மேல வாழுதுன்னா, அவ எவ்வளவு அளவுக்கு பிராணனை சேர்த்து வச்சுக்குதோ அந்த அளவுக்கு அது என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? தன்னுடைய வாழ்நாளை நீட்டிக்குது. ரொம்ப நேரம் தண்ணி உள்ள இருக்குதுன்னா எப்படி இருக்குது? அந்த அளவுக்கு சுவாசத்தினுடைய அளவை இழுத்து வச்சு டம் கட்டி இருக்கு. அப்படி இருக்கவும் தான் அதால ரொம்ப நாள் வாழ முடியுது. ஆமையே இதுக்கு உதாரணம். நீண்ட காலம் வாழறதுக்கான அடையாளம் ஆமை தான். அப்ப யார் ஒரு ஆமை போல் 5 அடக்க பழகி கொண்டார்களோ, யார் ஒரு 5 அடக்க பழகிக்கிட்டாங்களோ, 5 புலன்களை குருநாதர் மூலியமா 5 அடக்கம் அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து வாழ்நாள் கெட்டி. ஏன்னா செலவாகல இல்ல உயிர். உயிர் எப்படி செலவாகுது? மூச்சு வழியா தான் செலவாகும். பிராணன் வழியா தான் செலவாகும். அப்போ இந்த பிராணன் வந்து 6 விரற்கடை மூக்கு வழியா கை வச்சு பார்த்தோம்னா 6 விரல் அடைக்கு வரலும் போதுன்னு சொன்னா அவங்களுக்கு ஆயுள் வந்து 80. அதே ஒரு இன்னொரு விரல் கடை கூடி இருக்கு அப்படின்னா அது வந்து 70 வயசு 7 விரற்கடைக்கு போயிருச்சுன்னா 7 விரற்கடை வரைக்கும் போயிருச்சுன்னா அவங்களுக்கு வயசு 60. ரொம்ப சின்ன டிஃபரெண்ட் தான். ஒருத்தருடைய ஆயுள் வந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சுவாசத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னா 6 விரல் இடையில இருக்கும். ஏறிய 6னில் 80 சென்றிடும், தேறிய எழில் சிறக்கும் வகை எண்ணில் 6 10 6 10 அமர்ந்த இரண்டையும் தேறிய நின்று தெளிய வகையே. அப்போ இந்த பிராணனை யார் ஒருத்தர் கவனிக்கிறீங்களோ அவங்களுக்கு நீல ஆயுள் நிறை செல்வம் நிச்சயம் உண்டு. அப்ப ஆமையை பத்தி ஏன் பேசுறேன் அப்படின்னா, பிராணனை தன் அகத்தை வைத்து அந்த உயிர் தக்க வச்சிருக்கிறதுனால அதுக்கு ஆயுள் அதிகம். சரி, நாம என்னங்கய்யா பண்ணணும்? அதான் ஆமை போல் வள்ளுவர் சொல்றாருல, ஆமை போல் 5 அடக்க வேண்டும் அப்படின்னா 5 அடக்கக்கூடிய கலையை கத்துக்கணும். இந்த சுவாசத்தினுடைய அளவு சொன்னேன் நான். உங்க மனம் எவ்வளவு தூரம் வெளியே போதோ, நம்முடைய மனம் எவ்வளவு தூரம் வெளியே போதோ அவ்வளவு அளவுக்கு நம்ம மூச்சு வெளியே போகும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு மாணவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் வகுப்பை கவனிக்கிறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் கவனிக்கல. எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறான். எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவனை வந்து ஆசிரியர் கவனிக்கிறாரு. என்ன கவனிக்கிறாருன்னா, எல்லாரும் வந்து வகுப்புல கவனத்தோட பிரசன்ட்ல இருக்கிறாங்க, நிகழ்காலத்துல இருக்கிறாங்க. இவன் ஒருத்த மட்டும் நிகழ்காலத்துல இல்லாம எங்கேயோ பார்வை செலுத்திட்டு அப்படியே பார்த்துட்டு நிக்கிறான், யோசிச்சுட்டு அதான் மிகப்பெரிய ஆலோசனையில இருக்கிறான். அப்போ அந்த ஆசிரியர் கவனிச்சு என்ன பண்றாரு, கொஞ்சம் கோவப்பட்ட ஆசிரியரா இருந்தா கையில இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை தூக்கி என்ன பண்ணுவாரு, வீசி எறிவார். எரிஞ்சு என்ன பண்றேன், எங்க இருக்கிற அப்படின்னு கேட்பார். ஒரு தன்மையா இருக்கிற ஆசிரியர் இருந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த பேரை வச்சு கூப்பிடுவாங்க. தம்பி என்ன பண்றீங்க? அவன் திடுக்கிட்டு எழுந்துக்குவான். எல்லா மாணவர்களும் தன்னுடைய பணியை கரெக்டா செய்யும் போது இவன் மட்டும் எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா, ஏன் அவன் யோசிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவனை பிரசன்ட்ல கொண்டு வருவார். அப்ப அது வரைக்கும் அவன் எங்க இருந்தான்னா, ஒருவேளை பைக்கை பூட்டாம வந்துட்டேன், சாவி அதுலயே விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைச்சிருக்கலாம்.
ஒருவேளை வீட்டை பூட்டாம வந்துட்டனோ அப்படின்னு நினைச்சிருக்கலாம். சரி, இங்க வந்து கிளாஸ்ல உட்காந்துட்டான். உட்காந்துட்டு வீட்டை பூட்டாம வந்துட்டோமோ, பூட்டினா பூட்டலையா, வீடு பூட்டிருக்கா பூட்டலையான்னு தெரியலையே அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவன் வகுப்புல இருக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ உட்காந்து அவன் வீட்டை பூட்டணுமா இல்லையான்ற சந்தேகத்திலேயே, சாவி எங்க வச்சேன், பூட்டிட்டனா இல்லையா தெரியலையே, ஐயோ பூட்டாம வந்துட்டனோன்ற ஐயப்பாடு இருக்கு இல்லையா? அப்போ அவன் முழுக்க முழுக்கும் சரீரம் இங்க இருக்கும். அவனுடைய சூட்சும சரீரம் எங்க இருக்கும் தெரியுமா? அவன் வீட்டு பூட்டாண்ட இருக்கும். அப்போ ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாரும் கவனத்தோடு இருக்கும்போது நீ மட்டும் இப்படி இருக்கிறியேன்னு அவர் பிரசன்ட்ல கொண்டு வருவாரு. எங்க கொண்டு வர்றாருன்னா, அந்த பூட்டணுமா இல்லையா, அந்த பூட்டை திறந்தமா இல்லையா, இல்ல பூட்டி சாவி நம்ம வச்சோமா இல்லையான்னு, ஐயோ சாவி வச்சுட்டு வந்தோமா இல்லையான்ற ஒரு பெரிய டவுட்டே என்ன பண்ணும், அவனை அங்க கொண்டு போய் வச்சிருக்கோம். அதனாலதான் அவன் எங்கேயோ இருந்தான், ஒரு பதட்டத்துல இருந்தான். அப்ப அவனை கொண்டாந்து ஆசிரியர் என்ன பண்றாரு, அப்பான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அலறி அடிச்சு என்ன பண்றான், இங்க வரான். இப்ப சொல்லுங்க, இவன் உட்கார்ந்து இருக்கும்போது உடம்புதான் அங்க உட்கார்ந்து இருந்தது. ஆனா உயிர் எங்க போயிருந்தது, மனசு? அந்த வீடு பூட்டணுமா இல்லையா, பூட்டு திறந்ததா இல்லையா அப்படின்னு யோசிச்சு அந்த ஆலோசனை பண்ணுச்சு இல்லையா? அப்ப ஆலோசனை பண்ணும்போது அந்த மனம் எங்க இருக்குன்னா, அந்த எந்த இடத்தை நினைத்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு போயிடும். அப்ப மனம் வியாபிச்சு அவன் வீடு வரைக்கும் போய் அந்த வீட்டை பூட்டினானா இல்லையா, சாவி எங்க வச்சோம் அப்படின்ற நினைப்புல அவன் இருக்க வரைக்கும் அந்த மனம் அங்க இருக்கும். எவ்வளவு தூரம் மனம் வியாபிச்சிருக்கோ அவ்வளவு தூரம் சுவாசம் வெளியே இருக்கும். அவ்வளவுதான். அப்ப பிராணனுடைய அளவு மனத்தை பொறுத்து அமைகிறது. அப்ப தேவையில்லாத நம்ம ஆலோசிச்சோம்னா நம்முடைய பிராணன் வீணா போயிடும். சாதாரண ஒரு வீட்டை பூட்டினதுக்கு அவன் ஆசிரியர் வந்து நினைவுறுத்தி டஸ்டரை தூக்கி மேல போட்டு, எங்க இருக்கிற கவனிக்கிறத விட்டுட்டு அப்படின்னு சொன்ன உடனே, மன்னிச்சுக்கங்க ஐயா, வீடு பூட்டணும்னா இல்லையான்னு தெரியல, சாவி எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொன்னான்னா, கவலைப்படாத, நல்லா பரிசோதனை பண்ணிப்பாரு, இருக்கும். சாவி என் கையில இல்லைங்கய்யா, அங்கேயே வச்சுட்டேன்னா என்ன பண்ணணும்னு தெரியல, அதான் வீடு பூட்டணும்னா இல்லையான்னு தெரியல. அப்ப வீடு பூட்டணும்னா இல்லையான்றது அவன் ஆமா அப்படி சொன்னா, இது கவலைப்படாத, மதியானம் சாப்பாட்டுக்கு கேப் வரும்போது போய் பார்த்துட்டு வந்துரு, இல்ல அடுத்த பீரியட்ல கூட என்ன பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு அவர் அறிவுரை சொல்லி அவனை ஆசுவாசப்படுத்தி, கவலைப்படாத ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான், பிரசன்ட்டுக்கு வருவான். அப்ப இவ்வளவு தூரம் அவன் அந்த ஒரு பதட்டத்துல இருந்தான் இல்லையா, ஐயோ வீடு பூட்டாம வந்துட்டோமோ, சாவி எங்க வச்சுட்டு வந்தோமோ, நம்ம பூட்டணுமா பூட்டலையா அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா, அது வரைக்கும் மனம் வெளியே போயிருந்தது இல்லையா. அப்போ உடம்பு மட்டும் இங்க உட்கார்ந்து இருந்தது. என்னதான் உடம்பு இங்க உட்கார்ந்து இருந்தாலும் அவனால என்ன பண்ண முடியல, கவனத்தை செலுத்த முடியல. அப்ப மனம் எங்க போயிருக்கு, வெளியே போயிருக்கு. அப்ப வெளியே போன மனம் எது வரைக்கும் வெளியே வியாபிச்சிருக்கோ அது வரைக்கும் சுவாசம் இருக்கும். என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமா. அப்போ இந்த பிராணனுக்கும் மனசுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அப்ப நம்ம மனசு எது எதுலாம் ஈடுபடுதோ அது வரைக்கும் நமக்கு பிராணன் செலவாகும். அதனாலதான் நான் சொல்றேன், நிலையானது வேணுமா நிலையில்லாதது வேணுமா? இந்த மூச்சை நீங்க நல்லதுக்கு பயன்படுத்த போறீங்களா, கெட்டதுக்கு பயன்படுத்த போறீங்களா? அப்ப இந்த சுவாசத்தை எப்படி நீங்க ஒழுங்குபடுத்த போறீங்க? அததான் சொல்றாரு. 6 விரல் கடை வரைக்கும் உங்க சுவாசம் இருந்ததுன்னா 80 வயசு வரல இருப்பீங்க. இதே 6 விரல் கடை வரைக்கும் சுவாசம் வெளியே போச்சுன்னா 7 ஆச்சுன்னா அது 60 வயசு தான் போகும். அப்ப உங்க சுவாசத்தை நீங்க எப்படி சீர் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் ஆயுள். விதின்னு ஒண்ணு இருக்கு, விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ வாழ்க்கையில யார் ஒருத்தர் ஒழுக்கத்தையும் அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடி, அது இயமம் நியமம் ஆசனம், அவ்வளவுதான். ஒரு நெறிக்குள்ள வர்றீங்க, சைவ சமயத்துக்குள்ள வர்றீங்க, திருநீர் பூசுறீங்க, ருத்ராட்சம் போட்டீங்க, 5 எழுத்து சொல்லிட்டீங்க, சிவபெருமானுக்கு அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும். புண்ணியம் செய்தவர்களுக்கு பூ உண்டு நீர் உண்டு.
அர்ச்சனை பாட்டே ஆகும். சாமிக்கு வந்து பூ பறிச்சுதான் பூ பறிச்சுதான் வந்து மாலை வாங்கிதான் போடணும்னு அவசியம் இல்லை. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்கட்காரமுதம் மானாய் போற்றி, அல்லலறுத்தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, பிரம்மந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி, பெண்ணுருவோடானுருவாய் நின்றாய் போற்றி, கரம் நான்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி, காதலிப்பார் காற்ற எலியாய் போற்றி, அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, பிரம்மந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி, பெண்ணுருவோடானுருவாய் நின்றாய் போற்றி, கரம் நான்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி, காதலிப்பார் காற்ற எளியாய் போற்றி, அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி, அன்றரக்கன் ஐநான்கு தோலும் தாளும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. என்கிட்ட பூ மாலை இல்ல, என்னால பூ கட்டி போட முடியல அப்படின்னா பாமாலையில பாடலாம். சாமி எதிர்பார்க்கறது என்னது? பூ பறிச்சு உன்னால வைக்க முடியலையா? இல்ல பாமாலை பாடு. பூமாலை இல்லைன்னா பாமாலை போற்றி சொல்லு. எனக்கு பாட்டு தெரியாதுங்க ஐயா. அப்பா போற்றி, அறிவே போற்றி, எந்தையே போற்றி, ஈசா போற்றி, இறைவா போற்றி, என் உலகமே போற்றி, என் வைப்பே போற்றி, என் முதலே போற்றி, என் கண்ணே போற்றி, என் கண்ணின் மணியே போற்றி, என் உயிரே போற்றி. இப்படி உங்களுக்கு எப்படி கொஞ்சம் முடியுமோ அப்படி கொஞ்சங்க, அவ்வளவுதான். போற்றி இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இறைவனை எப்படி கொஞ்சம் முடியுமோ அந்த இறைவனை பூ தான் வைக்கணும்னு இல்லை. பூ இல்லைன்னா பாமாலை சாத்தலாம். இப்படிதான் இறைவன் ரொம்ப எளிமைப்படுத்தி வச்சுக்கிறார். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மனம் வெளியே வீணா போய் கழிகிறத விட எம்பெருமானுக்கு நன்றி சொல்றதுல கழிஞ்சதுன்னா நமக்கு நீலாயுள் சக்திய நிலையில்லாதது பக்கம் திருப்புறதுக்கு பதில் நிலையான பக்கம் திருப்பினோம்னா நம்ம நிலைக்கலாம். அப்ப போற்றி என்னால பாட முடியலன்னு சொன்னா பாமாலை, சாமிக்கு பாமாலை பிடிக்கும். பூமாலை இன்னொருத்தரை கட்டி போடக்கூடாது. யாரோ ஒருத்தர் கட்டின மாலையை காசு கொடுத்து வாங்கி, அது வந்து அவங்க கட்டி அதை வந்து காசு கொடுத்து வாங்கி நாம சாமிக்கு போடுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. பூவை வாங்கி அந்த பூ வந்து இன்னொருத்தர் பறிச்சது கஷ்டம்தான். நம்மளே பறிக்கணும். நம்மளே பறிச்சு நம்மளே பூ கட்டி நம்மளே சாமிக்கு போட்டாதான் ஒரு நிறைவு ஏற்படும். யாரோ பறிச்சு யாரோ நூலை கட்டி யாரோ கட்டின மாலை கொண்டாந்து காசு கொடுத்து வாங்கின்னு வந்து கௌரவமா சாமிக்கு போடுறதுல அடியனுக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிடுறோம். காசு கொடுத்து என்ன பண்றோம்? வாங்குறோம். அப்படி போடுற மாலையில ஒரு நிறைவு இருக்குமான்றது சந்தேகம்தான். அதை விட உதிரிப்பு வாங்கிடலாம். அந்த உதிரிப்பு வாங்கி நம்மளே கட்டினா கூட உத்தமம் தான். அப்ப சாமிக்கு நம்ம கைப்பட கட்டும்போது அது ஒரு பெரிய திருப்தி ஏற்படும், நிறைவு ஏற்படும். அப்ப பூ பறிக்கிறது ஒரு நிறைவு, பறிச்ச பூவை இறைவனுக்கு சாத்துவது என்பது ஒரு நிறைவு, அவனுக்கு நீர் கொடுக்கிறது என்பது ஒரு நிறைவு. அப்ப எப்ப பக்தி வரும்னா, என்ன உயிரோட வச்சிருக்க அதுக்கே போதும் சாமி. இந்த கோமா ஸ்டேஜ் போனவனுக்கு தான் தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு போனா நரகம்னா என்னன்னு கத்துக்கலாம். நரகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இன்ட்ரோல் வர முடியாம, டாய்லெட் வர முடியாம, சிறுநீரகத்துல பிரச்சனை, சிறுநீரகத்துல ஸ்டோன் இருக்குது,
ஹார்ட்ல பிரச்சனை. அந்த வார்டா பேஷண்ட பார்த்தா தெரியும், அவன் நரக வேதனையை பார்ப்பணும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுல ஊன் குருடு செவிடு நீங்கி பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அப்போ நோய் நொடி இல்லாம இருக்கிறதே சொர்க்கத்தினுடைய அடையாளம். அதுல நமக்கு வீடு கொடுத்து, உடம்பு கொடுத்து, கணவனை கொடுத்து, மனைவியை கொடுத்து, பசங்களை கொடுத்து, நம்மள உயிரோட வச்சிருக்கிறாரே, அந்த இறைவனுக்கு நன்றி சொல்ற பக்குவம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு? அப்படி எல்லாம் கொடுத்தும் இன்னும் கொடுக்காம வச்சிருக்கே, உனக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, நீ இருக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்காம எத்தனை பேர்? நிறைய பேர் இருக்காங்க. சாமி திட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மழை பெஞ்சா திட்டுவாங்க, வெயில் காஞ்சா இறைவனை திட்டுவாங்க, வெள்ளம் வந்தா இறைவனை திட்டுவாங்க. அது இயற்கை, அதுதான் இயற்கை. அந்த இயற்கையை நாம ஏத்துக்கணும். அப்போ இந்த சுவாசம் வெளியில போய் வீணாகாம அந்த மாணவனை போல வீட்டை பூட்டணுமா பூட்டலையான்னும் போது அவன் வியாபிச்சு எங்க போயிருந்தான்? உடம்பு இங்க இருக்கும், அவன் மனம் முழுக்க அந்த வீட்டாண்ட பூட்டு மேலே இருக்கும். அப்போ இவ்வளவு தூரம் உட்கார்ந்து இருந்தது யாருன்னா அவனுடைய ஜடம் தான், உடம்பு தான் உட்கார்ந்து இருந்தது. ஆனா பிராணன் எங்க போச்சு? அங்க போச்சு. இது மாதிரிதான் நம்ம வாழ்நாள்ல எதையோ நினைச்சு எதுக்காகவோ ஏங்கி இந்த பிராணன் வீணா போயின்னு இருக்குது. இந்த பையன் மாதிரிதான், ஒண்ணு கடந்த காலம் இல்லைன்னா எதிர்காலம். இந்த பிராணனை என்ன பண்றது கிடையாது, ஒரு முறையா பயன்படுத்துறதே கிடையாது. அப்போ ஒரு சிவனடியார், ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சாங்கன்னா இந்த சுவாசத்தை சீர் செய்யணும். இப்ப இந்த பள்ளிக்கூட மாணவனை போல கவனத்தை அங்க வச்சதுனால அவன் பிராணன் வீணா போச்சு இல்லையா? அந்த பிராணனை கொண்டாந்து எப்படி ஆசிரியர் வந்து கொண்டாந்து சேர்த்தாரோ அது போல ஒரு குருநாதர், ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு சிவனடியாருக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆசிரியர் ஆசான் என்ன செய்வார்னா, அனாவசியமான அபத்தமான ஆன்மீகத்துல இறக்க மாட்டார், அலங்கோலமான ஆன்மீகத்துல இறக்க மாட்டார். பக்தி இருக்கலாம், ஆனா மூட பக்திக்கு விட மாட்டாரு. பக்தி வேற, மூட பக்தி வேற. அப்போ ஒரு தெளிவை கொண்டாடுவார், ஆன்மீகத்துல ஒரு தெளிவு கொண்டு வர. இந்த தீ மிதிக்கிறது அது குறை சொல்லக்கூடாது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்புறம் அந்த அந்த முள்ளு குத்துறது, ஒரு வேலை குத்திக்கிறது, தன்னைத்தானே வருத்திக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரமம். எந்த சாமியும் எந்த இடத்துலயும் அதை வலியுறுத்தி சொல்லவே இல்லை, இப்படி செய் அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. அந்த டிராக்டர்ல தொங்கும் போது பார்க்கணுமே, அப்பா சாமி கட்டெல்லாம் பதறும். அந்த முள்ள குத்தி அவ்வளவு பெரிய வண்டி இழுக்கிறது, இதெல்லாம் சிவபெருமான் எந்த இடத்துலயும் அந்த உயிரை வதைக்க சொல்லல. பலி ஒருபோதும் பலி கேட்கல, எந்த தெய்வமும் பலி கேட்கல. அப்படி பலி கேக்குதுன்னா அது தெய்வமே கிடையாது. அப்ப இவ்வளவு ஆன்மீகத்துல தெளிவு கொண்டாடுவார் யாரு? ஒரு ஆசிரியர். ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல ஆசான் புரிதலை ஏற்படுத்தி இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது பக்தி, இது மூட பக்தி, இதை கடைபிடிக்கணும், இதை கடைபிடிக்க கூடாது அப்படின்னா உங்க சுவாசத்தை நேரா கொண்டாந்து நிறுத்துவார். அப்போ ஒரு நல்ல குருநாதர் உங்க பிராணனை வீண் பண்ணாம எப்படி இறைவனுடைய திருவடியில சேர்றதுன்னு கொண்டாந்து சேர்த்து வைப்பார். அவர்தான் உத்தமமான குரு, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவர், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவர், அன்பே உருவானவனா இருப்பாரு. இந்த உலகத்தார் அவரை இழிச்ச வாயின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பிழைக்க தெரியாத மனுஷனா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏன்னா அவருக்கு நோக்கம் பணம் கிடையாது, அவருக்கு நோக்கம் முக்தி, அவருக்கு நோக்கம் விடுதலை, அவருக்கு நோக்கம் பரிபூர்ண சுதந்திரத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா தான் பெற்றதை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்.
விடுதலை. எங்கிருந்து விடுதலை? இந்த உடம்புல இருந்து விடுதலை. அப்புறம் இந்த மனசுகிட்ட இருந்து விடுதலை. அப்புறம் இந்த மயக்கத்திலிருந்து விடுதலை. 3 விதமான மயக்கத்தை தீர்த்து வைப்பார் ஒரு குருநாதர். ஒரு குருநாதர் நீங்க சந்திச்சீங்கன்னா அவரை பார்த்த மாரத்திலேயே உங்க உடம்பால் ஏற்பட்ட கட்டு போயிடும். அவரை பார்த்த மாரத்திலேயே உங்க மனசால் ஏற்பட்ட கட்டு போயிடும். அவரை பார்த்த மாரத்திலேயே உங்களை மாயால் ஏற்பட்ட கட்டு போயிடும். இந்த 3த்துல இருந்து விடுதலை கிடைக்கும். அதை தக்க வைக்கிறது எப்படி? அதை தக்க வைப்பது எப்படி அப்படின்னு சொல்லி தருவார். அதான் நல்ல ஆசானுக்கு, நல்ல குருநாதருக்கு அடையாளம். அப்படிதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற குருநாதர் யாரு? வழிகாட்டியாரு திருமூல நாயனார். அந்த திருமூல நாயனாருடைய பொற்பாதங்கள் மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த பாடல் என்ன சொல்ல வர்றாருன்னா, 6 விரலிடை அப்படின்னா சுவாசத்தை இயல்பா ஒரு மனுஷனுக்கு ஒரு விரலுடைய அளவு இருக்குல்ல, அது மாதிரி 6 விரலிடை அளவு சுவாசம் போய் வந்ததுன்னா 80 ஆயுள்ன்றார். 80 வரைக்கும். அப்ப அந்த விரலிடை எவ்வளவு தூரம் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னா உங்களுடைய தாடை வரைக்கும். அப்பனா அது வரைக்கும் உங்க மூச்சு இருக்கணும்னா, நான் அந்த பையனை உதாரணம் சொல்ல, மாணவன், உங்க மனம் வெளியே வியாபிக்க கூடாது. உங்க மனம் வெளியே வியாபிக்கிற வரைக்கும் மூச்சு பெருசா இருக்கும். உங்க தொப்புள் வரைக்கும் உங்க வயிறு வரைக்கும் வரும். அப்படின்னா உங்க யோசனை கொஞ்சம் பெருசா இருக்குன்னு அர்த்தம். சரி, சுவாசத்தை எப்படிங்க ஐயா சரி பண்றது? தூங்கும் போது யாரெல்லாம் வாயில சுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம். மூக்கு சாமி கொடுத்திருக்கிறாரு. வாய் வழியா பிராணன் போச்சுன்னா, கொரட்டை அடிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்களெல்லாம் கவனிச்சீங்கன்னா அந்த பிராணன் போக வேண்டிய இடத்துல போகாம ஒரு சத்தத்தை ஏற்படுத்தி சுவாசம் கெட்டு போய் வாய் வழியா போகும். அப்படி வாய் வழியா போகும்போது ஆயுள் குறையும். எப்போ ஆயுள் குறையுது? சுவாசம் போக வேண்டிய வழியில போகாம, அப்போ ஒருத்தர் தூங்கும் போது வாய் வழியா சுவாசிக்கிறாங்க அப்படின்னாலே போச்சு. அந்த பிராணனை காப்பாற்றணும். நல்ல டாக்டரை பார்க்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு உமிழ்நீரை பருகக்கூடிய ஆற்றல் சொல்லி தரணும். நல்ல கவனமா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? வாயை பொளந்துடக்கூடாது. பொளந்துட்டாங்கன்னா உடனே அப்படியே உயிர் போயிடும். அப்படி ஒருத்தர் வாய் வழியா சுவாசம் பண்ணாம மூக்கு வழியா சுவாசம் பண்ணக்கூடிய தூக்கம் இருக்கு இல்லையா, அந்த தூக்கம் தான் இயல்பான தூக்கம். அப்ப இதை நம்ம கவனிக்கணும். சம்பந்தப்பட்டவங்க கவனிச்சு இந்த பிராணனை வீண் செய்யக்கூடாது. தூங்கும் போது வாய் வழியா சுவாசிக்காம யார் ஒருத்தர் அந்த சுவாசம் கொரட்டைன்னு சொல்லுவாங்க, கொரட்டை அடிக்கிறது, பிராணனே மாறி போயிடும். பாவம், சுவாசமே உள்ள போய் மெதுவா தேன் போல மெதுவா ஒழுக வேண்டிய சுவாசம் கொரட்டை அடிக்க வந்துடும். அப்ப அந்த கொரட்டை அடிக்கும் போது வாய் வழியா போயிடுச்சுன்னா பிராணன் வீணாகும். அப்ப அந்த பிராணனை வீணாகாம அவங்கள உமிழ்நீரை பருகிற மாதிரி வைக்கணும். ஏன்னா எப்போ வாயை திறந்து அவங்க சுவாசிக்கிறாங்களோ அப்பவே அவங்களுடைய உமிழ்நீர் உள்ள போகாது. ஒரு உண்மை என்ன தெரியுமா? உமிழ்நீர் தான் உயிர் நீர். அமுதம்னு சொன்னா அது உமிழ்நீர் தான். அந்த உமிழ்நீர் தான் ரத்தமா மாறுது. அந்த ரத்தமா மாறக்கூடிய உமிழ்நீரே நீங்க வாய் வழியா சுவாசிங்கன்னா என்ன ஆகும்? உள்ள போகாது. உள்ள போகாத உமிழ்நீரால என்ன ஆகாது? ரத்தம் உற்பத்தி ஆகாது. ரத்தம் உற்பத்தி ஆகணும்னா என்ன நடக்கும்? பற்றாக்குறை ஏற்படும். பற்றாக்குறை ஏற்பட்டா நோய் ஏற்படும். அப்ப நோய் எங்கிருந்து வருதுன்னா பிராணன் இல்லாமனால வருது. அப்போ ஒருத்தருடைய மூச்சு சரியா இருந்ததுன்னா அவனுடைய வாழ்நாள் சரியா இருக்கும், ஆரோக்கியம் சரியா இருக்கும். அப்போ இந்த மனம் வெளியே அப்போ விழிப்போடு இருக்கும்போது இந்த மனம் வெளியே வியாபிக்காம ஒரு நிலையா இருக்கிறதுக்கான வழியை தான் ஒரு நல்ல குருநாதர் சொல்லி தருவார். அப்போ இந்த ஆலோசிக்கும் போது அந்த மாணவனை போல ஆலோசிக்கும் போது நம்ம பிராணன் வெளியே போற வரைக்கும் நம்முடைய மூச்சு வெளியே போகும். அப்போ அப்படி வெளியே போகாம யாரு ஒருத்தர் தன்னில் தானே நிறுத்துறாங்களோ அவங்க சிவபெருமான பார்ப்பாங்க. அப்போ புருவ நடுவுல மனம் எங்க ஒடுங்கும்? கண்ணு இருக்கிற இடக்கும் மனம் இருக்கும். இந்த ரோட்ல போகும்போது ஒரு ஆள் விட மாட்டேன். ஒருத்தர் புதுசா ட்ரெஸ், ஒரு பொண்ணு வந்தா போதும், அடுத்த பொண்ணு வந்தா போதும். இந்த கண்ணு இருக்குல்ல,
எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் நம்ம மனசு என்ன பண்ணும், போயிட்டு வரும். நீங்க ரோட்ல போகும்போது கவனிச்சு பாருங்க, சும்மா இருக்காது. என்ன சொல்றேன், அடியேனே சொல்லிக்கிறேன். ஒரு ஆள் விடாம பார்த்துட்டு வருது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, வெளிய போகும், மனசு வெளிய போயிருது இல்ல. பரவாயில்ல, நல்லாதான் புடவை கட்டியிருக்காங்க. அவங்க ஸ்கூட்டி அவங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ அதை யோசிக்கும் போது என்ன ஆயிடும்னா, அங்க பிராணன் போயிடும். யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம கூட டிராவல்ல போயிட்டு இருக்கிறோம். எதிரில வரவங்களே பார்த்துட்டு நம்ம அவங்கள பத்தி சிந்திக்கிறோம் இல்லையா? சிந்திக்கும் போது நம்முடைய மனசு எங்க போயிடுது? அவங்க கிட்ட போகுது. அப்ப பிராணன் எங்க போயிருச்சு? அவங்க கட்டின புடவையில போயிருச்சு. கவனம் அங்க போயிருச்சு. எதிரில வந்தவங்க நல்லா இருந்தது, பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. இப்படி ஒருத்தரையா பாக்குது. ரோட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் போகுது. அப்ப நம்ம பிராணன் என்ன ஆகுது? செலவாகுது. இப்படிதான் நம்ம பெட்ரோல் செலவு பண்றோம். நம்ம உடம்புன்ற பெட்ரோல்ல பிராணன்ற பிராண வாயுவ நம்ம எப்படி செலவு பண்றோம்னு நம்ம லட்சணம் நம்மளுக்கு நல்லா தெரியும். சரி, அப்ப நிலையில்லாததுக்கு செலவு பண்றோமா, நிலையானதுக்கு செலவு பண்றோமா? பக்திக்கு வந்துட்டோமா, இல்ல மூட பக்தியில இருக்கிறோமா? இறைவனுடைய இருப்பிடம் தெரிஞ்சுச்சா, இன்னும் தெரியலையா? அப்ப இந்த ஊன் உடம்பு ஆலயன்ற ரகசியத்தை நமக்கு உணர்த்திட்ட பிறகு நம்ம பிராணனை வீண் பண்ண மாட்டோம், மூச்சு காட்டு செலவு செய்ய மாட்டோம். அப்ப யார் ஒருத்தர் தன்னுடைய பிராணனை வீணடிக்காம தன்னில் இருக்கக்கூடிய இறைவனை தெரிஞ்சுக்கிட்டு தன்னில் தானே லயிச்சு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவன் வெளிப்படுவார். அவங்களுக்கு நீல ஆயுள் நிச்சயம் உண்டு. இப்ப புரியுதா? யாரால ரொம்ப காலம் வாழ முடியும்னா, தன்னுடைய பிராணனை நிலையில்லாத பொருள்கள் மேல செலுத்தாமல் யார் ஒருவர் நிலையான பொருள்கள் மீது செலுத்துகிறார்களோ, சாஸ்வதமான பொருள். அப்ப சாஸ்வதமான பொருள் எங்க? நிலையான பொருள் எது? நிலையான பொருள் எது அப்படின்னு குருநாதர் நமக்கு சொல்லிக்குவார். அப்பதான் குருநாதர்கிட்ட கேட்டுதான் நம்ம என்ன பண்ணணும், அப்ப நிலையானது எது, நிலையில்லாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் பிராணன் வெளியே போய் செலவாகிற ரகசியத்தை சொன்னேன். இதுக்கப்புறம் அன்னெசரி, எது வேணும் எது வேணாம், எது தேவை எது தேவையில்லை, தேவையில்லாதது சிந்திக்க கூடாது. தேவையில்லாத சிந்திச்சோம்னா நம்மளுடைய தேவையில்லாத பிரச்சனை தான் நமக்கு வரும். எதுக்கு ரோட்ல போற ஓனான எடுத்து வீட்டு உள்ள விடுவானே, வெளியில இருக்கிற தேல் எடுத்து என் வீட்டு உள்ள விடுவானே. அப்ப எண்ணங்கள்ல உஷாரா இருக்கணும் நம்ம. எது நமக்கு வேணும் எது நமக்கு வேணாம், எது நமக்கு வேணும் எது நமக்கு வேணாம், எதை சிந்திக்கணும் எதை சிந்திக்க கூடாது, இவ்வளவுதான் ரகசியம். அப்போ பிராணனுடைய அளவு எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னா, இந்த பார்வையை வச்சு தீர்மானிக்கப்படுது. அப்போ ஆக்கப்பூர்வமான விஷயத்துல நம்ம பிராணனை செலவு பண்ணோம்னா அவங்க வெற்றி பெறலாம். ஏன் வாழறோம், எதுக்கு வாழறோம் அப்படின்னு தெரியாமலே வாழற உயிர்லாம் இருக்குது. எல்லாரும் சினிமாவுக்கு போனாங்கன்னா இதுவும் சினிமாவுக்கு போகும். எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னா இதுவும் கொண்டாடின்னு உட்காந்துருக்கும். செம்பரியாட்டு மனப்பான்மை. எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம், இதை ஏன் பண்ணணும், இது நமக்கு தேவையா, இது தேவையா? பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினான்னா இவனும் கார் வாங்கணும்னு துடிக்கிறான்னா அது கஷ்டம் தானே. பக்கத்து வீட்டுக்காரன் டிவி வாங்கினான்னா இவனும் டிவி வாங்கணும்னு துடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. அப்ப மத்தவங்களை பார்த்து நீ எடை போடும்போது உன்னை நீயே நொந்துக்கிற இல்ல, தப்பு அது. நமக்கு என்ன முடியும், நமக்கு என்ன முடியும், நமக்கு என்ன முடியும், அதை பார்த்து நம்மள நாமளே சரி செஞ்சுக்கிற ஒரு வித்தை இருக்கு இல்லையா, அதுதான் ஆக்கப்பூர்வமானது. எது முடியும் எது முடியாது, எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு பிராணனை இதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயத்துல செலவு பண்ணாம. ஆமா, இந்த உலகம் மாயையால் ஆனது. ஆமா, இந்த உலகம் ரொம்ப ரொம்ப மாயையால் ஆனது. ரொம்ப நாகரிகத்தை ஆமா, இத்தனை சவரம் போட்டாதான் கல்யாணம், இதை பண்ணாதான் இது பண்ணணும், அது பண்ண அவர் பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டுறானுங்க. அவங்க வியாபாரத்துக்கோசம், நகை விளம்பரத்துக்கோசம், கார் விளம்பரத்துக்கோசம், பைக் விளம்பரத்துக்கோசம் ஆடம்பரங்கள் என்ன பண்ணி விட்டுறாங்க. பெரிய பெரிய சத்திரங்கள்ல கல்யாணம் பண்ணி 1 கோடி ரூபாயில கல்யாணம் பண்றான்.
அப்புறம் 3 மாசத்துல டைவர்ஸ் வாங்குறான். ரொம்ப கஷ்டமா இல்ல? மன வருத்தமா இல்ல? கல்யாணம் நடக்கும்போது தெரியும், என்ன இவ்வளவு ஆடம்பரமா பண்றாங்களே அப்படின்னா, அது எங்கேயோ சிக்கல்ல முடிய போகுதுன்னு அர்த்தம். ஒரு திருமணத்தை எப்படி பண்ணணும் அப்படிதான் பண்ணணும், அவ்வளவுதான். மனசுக்கு பிடிச்சதுன்னா என்ன பண்ண வேண்டியதா? இப்ப இருக்கிற பொருத்தங்கள்லயே 10 பொருத்தம் எதிரானா மனசுக்கு பிடிக்கிறது தான், வேற எதுவுமே இல்ல, அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. இதை விட்டுட்டு தாம் தும்னு ஆடுறது, காசு இருக்குதுன்னு செலவு பண்றது, கடைசியில டைவர்ஸ்ல போய் முடியறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம தேவை என்ன? வாட் யூ நீட்? என்ன உங்களுக்கு வேணும்? அதுல நம்ம தெளிவா இருந்தோம்னா, நல்ல குருநாதர் கிடைச்சாருன்னா உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்னு சொல்லி, இந்த பிராணனை யார் ஒருத்தர் இந்த 6 விரற்கடை வரைக்கும் இருக்குதோ அவங்களுக்கு 80 வயசு வரலாம் இருப்பாங்க. அதே 7 விரற்கடை வரைக்கும் அந்த மூச்சு போச்சுன்னா 70 வயசு வரலாம் இருப்பாங்க. அதையும் தாண்டி போச்சுன்னா 60 வயசு கூட தாண்டாது. இதுல நீ தெளிஞ்சுக்கோ அப்படின்றது மூச்சோடைய அளவை திருமூல நாயனார் நமக்கு சொல்றார். சரிங்க ஐயா. மூச்சே இல்லாம, சுவாசமே இல்லாம ஆமை போல இருக்கிறது எப்படி? உண்மைதான். சத்தியமா இருக்கலாம். சத்தியமா இருக்கலாம். எப்படின்னா, இந்த கண்ணுடைய நம்ம கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணை கொண்டு போய் திருவடியில நிறுத்தணும். சிவபெருமானுடைய திருவடியில நிறுத்தணும். அப்படி யார் ஒருத்தர் நிறுத்துறாங்களோ அவங்களுடைய மூச்சு வெளியே போகாது. நல்லா கவனிங்க. புருவ நடுவில் இருக்கிற அந்த இறைவனை திருவடிய வலது மூளையை வந்து சிவபெருமானுடைய வலது காலாகவும், இடது மூளையை வந்து சிவபெருமானுடைய இடது காலாகவும், அவருடைய கட்டவரல் 2 கட்டவரலும் புருவ நடுவில் இருக்கதான் நம்ம நினைச்சுக்கணும். நினைச்சிட்டு இப்படி அண்ணாந்து பார்த்தோம்னா ஒரு புருவ முனை தெரியும். அந்த முனை வந்து சாமியோட பாதம்னு நினைச்சுக்குங்க. அப்படி யார் ஒருத்தர் அங்க சாமியோட பாதம் இருக்குதுன்னு நீங்க எட்டி பார்க்கும்போது உங்க சுவாசம் அங்க போய் நிற்கும். அப்படி நிற்கும் போது மன ஒருமைப்படும். அப்படி யார் ஒருத்தருக்கு மன ஒருமைப்பாடு வந்துருச்சோ அவங்க இறை தரிசனம் நிச்சயம் செய்வாங்க. அவங்களுக்கு மூச்சு வெளியே போகாது. இதுக்கு பேர் தான் கிரக பிரவேசம். கிரக பிரவேசம்னா என்ன? வீடு கட்டி ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஃப்ரண்ட்ல ஒரு போர்ட்டிகோ, கார் விடுறதுக்கு இடம், அப்புறம் பின்னாடி ஒரு தோட்டம், அப்புறம் காம்பவுண்ட் செவரு, அப்புறம் மேல டேங்க்கு, அட்டாச்சு பாத்ரூமு, டாய்லெட் எல்லா வசதியும் உள்ள வச்சு வீடெல்லாம் கட்டி டைல்ஸ் எல்லாம் போட்டு பூசு வேலை எல்லாம் முடிஞ்சு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு மீன் உபகரணங்கள்லாம் மாட்டி டிவி மாட்டி அதை மாட்டி இதை மாட்டி எல்லா அலங்காரமும் பண்ணி ஒரு ஐயரை கூப்பிட்டு மந்திரம் ஓதி பசுமாட்டை உள்ள கொண்டாந்து உள்ள விட்டு மாயிலை போட்டு பச்சரிசி கொடுத்து வெல்லம் கொடுத்து வேள்வி செஞ்சு கிரக பிரவேசம்னு ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா? இந்த கூத்த நம்ம உடம்புக்குள்ள பண்ணணும். எது வீடு? வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. எது வீடு? எந்த வீட்டை முதல்ல கட்டணும்? எது வீடு? நம்ம உடம்பு தான் முதல் வீடு. திருநீர் பூசாத வீடு குட்டிச்சவரான வீடு. அந்த வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? வெள்ளை அடிக்க போறோம். திருநீர் பூசணும்னு ஒரு கலை வரும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. அப்போ ஒரு வீட்டுக்கு சுண்ணாம்பு பெயிண்ட் அடிக்கணும்ல,
அது மாதிரி நம்ம உடம்புன்ற வீட்டுக்குள்ள திருநீருன்ற ஒண்ணு பூசினாதான் பளிச்சுன்னு இருக்கும். அந்த திருநீர் இல்லாத வீடு பாழடைஞ்ச வீடு மாதிரிதான் நம்ம உடம்பு. அதுதான் திருநீர் பூசுறது. திருநீரும் 5 எழுத்தும் ருத்ராட்சமும் ரொம்ப முக்கியம். இப்ப புரியுதா? அப்ப பெயிண்ட் அடிச்ச வீடுக்கும் பெயிண்ட் அடிக்காத வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பெயிண்ட் அடிச்ச வீடு, பெயிண்ட் அடிக்காத வீடு. அப்ப இவ்வளவும் செஞ்சு ஒரு கிரக பிரவேசம் உள்ள போறோம்ல, எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருங்க, வீடு கட்டியிருக்கோம் வந்துருங்க, ஹவுஸ் வார்மிங் செலிப்ரேஷன் சொல்லிட்டு கூப்பிடுறோம் இல்ல, அதுக்கு பேரு கிரக பிரவேசம். அதே கிரக பிரவேசம் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்குது. எல்லாருமே வினையினாலதான் பிறந்து வந்திருக்கோம். கருப்பு, சிகப்பு, ஹைட்டு, வெயிட்டு, வெள்ளையா இருக்கிறது, கருப்பா இருக்கிறது, எவ்வளவு உயரமா இருக்கணும், நம்ம மூஞ்சி எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும்ன்றது என்னது, எல்லாமே வினை தான் தீர்மானிக்குது. வந்துட்டோம், பூமின்னு வந்துட்டோம், பிறந்துட்டோம், பிறப்புன்னு எடுத்தாச்சு, நாய் வேஷம் போட்டாச்சு, உடம்புன்னு ஒண்ணு எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதை முடிக்கிறது தான் வந்திருக்கிறோம். ஆனா திருப்பி பிறவிக்கு உண்டான வேலையை நம்ம செய்யக்கூடாது. திருப்பி பிறவிக்கு உண்டான வினையை நம்ம கூட்டிக்க கூடாது. அந்த கர்மா முடிக்கத்தான் வந்திருக்கோம். கர்மாவை முடிக்கத்தான் வந்திருக்கோம். அப்போ அறம், பொருள், இன்பம், வீடு பேரு. அறம், பொருள், இன்பம், வீடு பேரு. முதல்ல அறம், பிறகு பொருள், பிறகு இன்பம், பிறகு வீடு பேரு. அறம்னா என்ன? முதல்ல ஒழுக்கம். பொருள்னா என்ன? மூச்சு. இந்த உடம்புன்ற வீட்டுல மூச்சுன்ற ஒரு பொருளை, மெய்ப்பொருளை கண்டுபிடிச்சு கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பத்துக்கு அப்புறம் வீடு பேர் கிடைக்கும். நீங்க விடுதலை அடைஞ்சிடலாம். இதுதான் அறம், பொருள், இன்பம், வீடு பேர். இதை வேற மாதிரி சொல்லுவாங்க, அது நமக்கு வேண்டாம். அது நம்ம உலகியல் அடிப்படையில, கல்வி அடிப்படையில சொல்லுவாங்க. அறம்னா முதல்ல டிசிப்ளின், அதுக்கப்புறம் பொருள் ஈட்டல், பணம் சம்பாதிக்கிறது, முறையா சம்பாதிக்கணும். அறம் தவறி வந்த பணம் அழிவை கொண்டு போய் விட்டுரும். அதாவது பொய் சொல்லி, இன்னொருத்தனை ஏமாத்தி, சீட் பண்ணி வந்த பணம் இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான பணம், கணக்குல வராத பணம். அந்த பணத்தால நம்ம வாழவே முடியாது, நிம்மதியே இருக்காது. ஆனா பாக்குறதுக்கு நல்லா ஜிலு ஜில்லுன்னு தெரியும். அந்த பணத்துல ₹1 ₹2 கஞ்சோ கூழோ, ஒரு நேர்மையான கிடைச்ச பைசாவில் வரக்கூடிய இன்பம் அந்த ஆடம்பரத்துல கிடைக்காது, நிம்மதி இருக்காது. அப்போ மன நிறைவுன்றது பணத்தை பொறுத்து இல்லை, மன மகிழ்ச்சின்றது நேர்மையை பொறுத்து, ஒழுக்கத்தை பொறுத்து, ஏத்துக்கிறத பொறுத்து. அப்ப சந்தோஷன்றது, நிம்மதின்றது எதை பொறுத்துன்னா இறைவனுடைய திருவடியை பக்குவப்பட்டதை பொறுத்து, ஏத்துக்கிறத பொறுத்து. அப்ப கிரக பிரவேசம் என்னன்னு இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு. கிரக பிரவேசம்னா என்ன? இவ்வளவும் ஒரு மனையை வாங்கி அங்க சீர் பண்ணி, அதுக்கப்புறம் கடைக்கால போட்டு வீடு கட்டி, நீங்க வீட்டை கட்டி பார்த்திருப்பீங்கல்ல. அதே மாதிரிதான் ஒரு குருநாதர் உங்களை பார்த்த உடனே நம்ம உடம்புன்ற மண்ணு சீர்படுது. அந்த நிலம் சீர்பட்ட பிறகு அதுல பக்தின்ற ஒரு கடைக்கால போட்டு, பணிவுன்ற ஒரு கட்டடத்தை கட்டி நம்மள கோயிலா மாத்துறாரு. உள்ள கருவறையில பிராணனை கொண்டு வந்து புருவ நடுவுல நிக்க வச்சு, இங்கதான் இறைவனுடைய திருவடி இருக்குன்னு கருவறையை காமிச்சு கொடுக்குறாரு. அப்ப கருவறை எங்க நிக்குது? கபாலத்துல இருக்கு. அப்ப ஒரு குருநாதர் ஒரு சிவனடியாரை எப்படி உற்பத்தி பண்றாருன்னா இப்படிதான் கிரக பிரவேசம் பண்ணி வைப்பார். அவரே குருக்களா வருவார். சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியா சர்வ விக்னோபசாந்தே அப்படி சொல்லிட்டு கிரக பிரவேசத்துக்கு உள்ள வராருல்ல. பசுமாடு உள்ள வருது. பசுமாடு உள்ள வருதுன்னா என்ன அர்த்தம்? பசு உள்ள வருதுன்னா உயிர் உள்ள வருதுன்னு அர்த்தம். அப்போ பதி பசு பாசம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு நல்ல குருநாதர் நமக்கு ஃப்ரீடம் ஃப்ரம் பாடி, இந்த உடம்பால் ஏற்பட்ட சிக்கல், அப்புறம் மனசால் ஏற்பட்ட சிக்கல், அப்புறம் இந்த மாயையால் ஏற்பட்ட சிக்கலை தீர்த்து வைப்பார். அதான் ஆணவம், கண்மம், மாயை. இது மூணுத்தையும் தீர்த்துட்டாருன்னா
நமக்கு நம்மளே அறிமுகப்படுத்தி வைப்பாரு. கண்ணாடி முன்னாடி ஒன்று சிரிச்சா என்ன பண்ணும்? அதுவும் சிரிக்கும் இல்ல. கண்ணாடி முன்னாடி அழுதா என்ன பண்ணும்? அதுவும் அழுவும் தானே. அப்போ ஒரு குரு எப்படி இருப்பாருன்னா, நீங்க அழுதா அவரும் அழுதுருவார். அவ்வளவுதான். ஏன்னா அவர் கண்ணாடி மாதிரி இருப்பாரு. உங்களை காப்பாத்தத்தான் வந்திருக்கிறார். வேற எதுக்கும் வரல. இதுதான் அந்த ரகசியம். அப்போ இந்த பிராணனை உள்ள ஒடுங்கி புருவ நடுவுல வச்சு யார் ஒருத்தர் தவம் பண்றதுக்கு வந்துட்டாங்களோ குருநாதர் மூலியமா, அவங்களுக்கு பிராணன் வெளியே போகாது. அவங்க நிச்சயம் வாழலாம். அதுல உறுதி இருக்கு. ஏன்னா பிராணம் தான் வீணாகல. அப்போ காற்றை பிடிக்கும் கணக்கு வந்து யார்கிட்ட இருக்குன்னா, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு காலன் இல்லை. அதனால்தான் மார்க்கண்டேயனுக்காக சாமி காலனை காலால உதைச்சாரு. அப்ப மார்க்கத்தை கண்டுபிடிச்சிட்டான். மார்க்கம்னா வழி. ஆகாய மார்க்கமாக, கடல் மார்க்கமாக, சாலை மார்க்கமாக, மார்க்கம்ன்றாங்கல்ல, அதான் மார்க்கம்னா வழி. அப்போ மார்க்கண்டேயன் சொன்னா மார்க்கத்தை கண்டுபிடித்தவன், தன்னுடைய சுவாசத்தை வெளியே விடாம தனக்குள்ளேயே அடக்கியவன், அவன் தான் மார்க்கண்டேயன். அப்ப மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் உண்டு, சிரஞ்சீவி. மார்க்கம் கண்டவர்களுக்கு சிரஞ்சீவியாக இருப்பார்கள். அவன் தான் மார்க்கண்டேயன். அப்ப காலனை காலால உதைச்சாரு. அப்ப மார்க்கண்டேயனுக்காக காலால உதைச்சாருன்னா என்ன அர்த்தம்னா, எவன் ஒருத்தன் தன்னுடைய பிராணனை புருவ நடுவுல நிறுத்திட்டானோ அவன் தான் மார்க்கண்டேயன். அவன் மார்க்கத்தை கண்டுபிடிச்சிட்டான், வழி கண்டுபிடிச்சிட்டான். அப்ப அந்த வழியில ஆடாம அசையாம மனசை புருவ நடுவுல நிறுத்திட்டான்னு சொன்னா அவன் தான் மார்க்கம் கண்டவன். அந்த மார்க்கம் கண்டவனுக்காக சாமி எப்படி இறங்கி வர்றாருன்னா, அவன் முன்னாடி காலன் வந்து நிக்க மாட்டான். காலனை காலால உதைச்சிருவார். நமக்கே அந்த வித்தையை கொடுத்துருவார். அப்ப யமன் நம்ம முன்னாடி வர மாட்டான். அப்ப எம்பெருமான் திருவடியில யார் ஒருத்தர் லயிச்சு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யமன் வரமாட்டான். அப்ப சிவனடியார்களுக்கு யமன் வரமாட்டான். உண்மையான சிவனடியார்களுக்கு, தோற்றத்தில் நான் சொல்லல. ஒரு உண்மையான சிவனடியார் எப்படின்னா திருவடி தெரிஞ்சிருப்பார். திருவடி வணங்கிற சாமி அப்படின்னாங்கல்ல, அப்ப எது திருவடின்னு தெரிஞ்சிருப்பாரு. இன்னைக்கு பாடல்ல திருமூல நாயனார் 80 வயசு, 70 வயசு, 60 வயசு, 3 வயசு அடையாளத்தை சொன்னாரு. மூச்சு வெளியில போற அளவு சொன்னார். ஆனா நான் என்ன சொல்றேன், அடியேன், நான் அங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆணவன்னு நினைச்சுக்காதீங்க. அடியேன் என்ன சொல்றேன்னா, இந்த கிரக பிரவேசம் ஒண்ணு சொன்ன இல்லையா, உங்க உடம்பு கோயிலா முதல்ல மாத்துங்க. ஏண்டா சாமி இந்த பூமியில பிறந்தோன்றத முதல்ல தூக்கி எறிங்க. அதுல ஒரு உத்தமம் இருக்கிறான், உயிர் இருக்குது இல்ல, அவன் தான் இறைவன். அவன் இருக்கிற வரைக்கும் சிவம், அவன் எழுந்து போயிட்டான்னா சவம். அப்ப அதை மதிக்கணும்ல. அப்ப உங்களை நீங்களே மதிங்கன்ற நானு. உங்களை நீங்க வெறுக்காதீங்கன்ற நானு. வெறுத்தீங்கன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாரும் உன்னை வெறுத்துடுவாங்க. ஏன் நம்ம பிறந்தோம் நொந்துக்காதீங்க. தான் பிறப்ப நொந்துக்க கூடாது. எதுக்கு நம்ம பூமிக்கு வந்து செத்துடலாமே அப்படின்னு நினைப்பு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா உங்க பிறப்ப நீங்க நொந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப சாமி நீங்க அவமரியாதை பண்றீங்க, அவரை சீட் பண்றீங்க. ஏன்னா உங்க உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறார், மூச்சா இருக்கிறார். அப்ப எப்படி கொண்டாடணும் அவரை? அவருக்கு நன்றி சொல்லணும், அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும், அவருக்கு பசிக்கும். நாம நினைக்கிற நமக்கு பசிக்குது, சத்தியமா இல்லை. நம்மளுக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு தான். இறைவன் நம்மளை காப்பாத்துறாரு இல்லையா? கருவுற்ற நாள் முதலா கட்டையில போந்தனே உள்ள குதிக்கிறான். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த உண்மையை தெரிஞ்சவங்க தன்னைத்தானே அர்ச்சிக்க தொடங்கிடுவாங்க. குளிக்கும் போது கூட இறைவனை நினைச்சுதான் தலையில தண்ணி ஊத்துவாங்க. அப்பாடி உள்ள சாமி இருக்கிறாரு. பொம்பளையா இருந்தா ஈஸ்வரியை நினைச்சுன்னு ஊத்துவாங்க, ஆம்பளையா இருந்தா ஈஸ்வரன் நினைச்சு ஊத்துவாங்க. அவ்வளவுதான். சோப் போடும்போது கூட சரி, குளிக்கும் போது கூட சரி, உடம்ப இதுக்கப்புறம் தெய்வமா பார்ப்பாங்க. யார் ஒருத்தர் இப்படி தன்னுடைய உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு உணர்ந்துட்டாங்களோ அவங்க ரொம்ப பக்குவம் அடைஞ்சிருவாங்க. திருநீர் பூச ஆரம்பிச்சிருவாங்க, ருத்ராட்சம் போட ஆரம்பிச்சிருவாங்க, பணி வந்துடும், பக்தி வந்துடும். தனக்கு டாய்லெட் போற மாதிரி தான் எதிராளிக்கு டாய்லெட் போவோம். தனக்கு பசி இருக்கிற மாதிரி தான் எதிராளிக்கு பசிக்கும். நம்மளுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம் இல்லைல்ல. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நியாயம், எதிர் வீட்டுக்காரர் ஒரு நியாயம் கிடையாது இல்ல. நம்ம வீட்டுக்கு குழந்தை மாதிரி தானே எதிர் வீட்டு குழந்தையும், அதுக்கும் பசிக்கும் இல்ல. அப்படின்னு யார் ஒருத்தருக்கு அறிவு வந்துருச்சோ அவங்க வீட்டுல சிவபெருமான் வந்துருவார். யார் ஒருத்தர் தன்னை போலயே பிறரை நினைக்கிறாங்களோ, சே நமக்கு வலி இருக்க மாதிரி தான் அவங்களுக்கும் வலி இருக்கும் அப்படின்னு யார் ஒருத்தர் சிந்திக்க தொடங்கிட்டாங்களோ அப்பயே சிவபெருமான் உங்க நெஞ்சுக்குள்ள இறங்கிடுவார்.
அப்பவே நான்வெஜ் நம்மளை விட்டு போயிடும். எப்ப நான்வெஜ் நம்மளை விட்டு போவோம்? மசாலா போட்டா எல்லா கறியும் நல்லா இருக்கும், மனுஷன் கறி கூட நல்லா இருக்கும். நீங்க மசாலா போட்டுட்டீங்கன்னா சுவையான வாசனையோட பவுடர் போட்டா மனுஷன் கறி கூட நல்லா இருக்கும். அப்ப அந்த எச்சில் ஊறுறது இயல்பா இருக்கும். எப்போ நீங்க உயிரை உணர்ந்துட்டீங்களோ, உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு நீங்க தெரிஞ்சுக்கினீங்களோ, அப்பவே எல்லா உயிரையும் நீங்க மதிக்க தொடங்குங்க. ஆடு, மாடு, கோழி, சே நம்மளுக்கு எல்லாம் வலிக்குது, அதுக்கு வலிக்காதா அப்படின்ற எண்ணம் என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னையே எல்லா உயிரையும் சிவபெருமானா பாப்பீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வீட்டுல பாம்பு வந்தாலும் அடிக்க மாட்டீங்க, அதை பிடிச்சி வெளியே கொண்டு போய் விட்டுணும்னு தான் சொல்லுவீங்க கண்டி, அதை அடிக்காதீங்கன்னு சொல்லுவீங்க. ஒரு தேலை பார்த்தீங்கன்னா உடனே அடிச்சிருவாங்க, அந்த தேளுடைய கொடுக்க மட்டும் எடுத்துட்டு வெளியே விட்டுருங்கன்னு சொல்லுவீங்க. அப்ப பக்குவப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். எறும்புலாம் கும்பலா இருக்குதுன்னா அது முதல்ல வாரி எடுத்து வெளியே போட்டுருங்க. நான் முதல்ல பேட்ச் பேட்சா கொண்டுடுவேன். ஒரு பொருள் வைக்க விட மாட்டேங்குது வீட்டு உள்ள, அப்படி திட்டிட்டு என்ன பண்ணுவேன், அப்படியே எடுத்து போய் கொண்டுடுவேன் எல்லா எறும்பையும். அப்புறம் தான் யோசிச்சேன், நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்கப்பட ஆரம்பிச்சேன். அப்ப எறும்பு மேல கூட இறக்கப்படுற அளவுக்கு பக்குவம் வந்துச்சுன்னா நம்ம இன்னொரு உயிரை கொல்ல மாட்டோம், இன்னொரு உயிரை நம்ம கொல்ல மாட்டோம். அப்போ தன் உயிர் எப்படி முக்கியம்னு ஒருத்தர் உணர்ந்துட்டாங்கன்னா அப்ப எதிராளி உயிரை மதிக்க தொடங்குவாங்க. அப்ப யார் ஒருத்தர் தன்னைத்தானே மதிக்கிறாங்களோ அவங்க தான் சிவபெருமானை அறிந்து கொள்ளுவார்கள். அப்போ ஒருத்தர் பார்த்தோன்னா சிவாய நமன்னு சொல்றோம், நமச்சிவாயன்னு சொல்றோம், வணக்கம்னு சொல்றோம். அப்படின்னா நான் உன் உடம்ப வணங்கல, உன் மனசையும் நான் வணங்கல, உனக்குள்ள இருக்கிற மாயையே நான் வணங்கல. நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர், அவ்வளவுதான். நீ ஆம்பளையா பொம்பளையா, நீ அலியா, நீ பாம்பா தேலாம் எனக்கு கவலை இல்லை. நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர், அவ்வளவுதான். எப்படி இந்த உயிர் அறிவு வந்த உடனே, பக்குவம் வந்த உடனே நம்ம எல்லாரையும் சமமா பாக்குறோமோ, இதுதான் சிவத்தினுடைய வெளிப்பாடு. அதான் அன்பே சிவம், இதான் அன்பே சிவம். அப்ப எந்த உயிரை பார்த்தாலும் சே நமக்குள்ள உயிர் இருக்க மாதிரி தானே அவங்களுக்குள்ள உயிர் இருக்கு, அப்ப மதிக்கணும் இல்ல. அப்ப இந்த மரியாதை வரும்போது திருநீர் நம்ம கிட்ட வருது, ருத்ராட்சம் நம்ம கிட்ட வருது, அப்பதான் நீங்க சிவனடியா மாறுறீங்க. அப்போ மிருக நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு வர்றதுன்றது இதுதான் உயிர் இறக்கம். இதுக்கு பேர் தான் உயிர் இறக்கம். எப்படி இருந்தனா எப்படி மாறிட்டேன்? ஒரு பிரியாணி கடையை விட மாட்டேன், ஒரு பிரியாணியை விட மாட்டேன். எப்படி இருந்தனா எப்படி மாறிட்டேன்னு சொன்னா சாமி உள்ள இறங்கிட்டாரு. அன்பு, இரக்கம், கருணை, சத்தியம். இதுதான் ஒரு வேதி வினை உடம்புக்குள்ள நிகழும். அப்படி நிகழ்ந்த உடனே ஒரு மாற்றம் ஏற்படும், சாமி உள்ள வந்துருவார். அப்பதான் சாமி பாட ஆரம்பிக்கும், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போ ஒரு வேதி வினை நிகழும். அது வரைக்கும் சாமி நம்மள சாப்பிட விடுவார். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரு, பாட்டு வித்தால் யார் ஒருவர் பாடாதாரு. அவர்தான் நான்வெஜ்ல இருந்தாரு. இப்ப பக்குவப்பட்ட பிறகு என்ன பண்ணிட்டாரு, நம்மள சைவத்துக்கு கொண்டாண்டாரு, சைவத்துக்கு கொண்டாண்டார். பக்குவப்பட்ட உயிருக்கும் பக்குவப்படாத உயிருக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். நம்ம வீட்டு குழந்தை டாய்லெட் போகுது, அந்த டாய்லெட் போன இடத்துலயே போய் அது கை வச்சு திருப்பி அந்த டாய்லெட் போய் கை வைக்க போகும்போது நம்ம என்ன பண்ணோம், அது ஆயி அது கக்கா, அது தொடக்கூடாது, சீச்சி தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவும் இல்ல. ஏன்னா அது இன்னோசென்ட், அறியாமையில் இருக்குது, அது அறியாமையில் இருக்குது. ஐயோ அது கை வைக்க கூடாது, சீச்சி அது கை வைக்க கூடாது, அதுல போய் கை வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஏன்னா அது இன்னோசென்ட். அது மாதிரிதான் நான்வெஜ் சாப்பிடுறது. அப்ப அந்த குழந்தைய கை கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு புத்தி வந்துடும். புத்தி வந்த பிறகு தான் போன டாய்லெட்ல அது கை வைக்காது, அது மலம்னு அதுக்கு தெரிஞ்சிடும். அப்ப புத்தி வந்த பிறகு அது மலன்ற அறிவு வந்த பிறகு அது தொடறது இல்லைல்ல. அது மாதிரிதான் எது நமக்கு எது வேணும் எது வேணான்னு நமக்கு அறிவு வந்த பிறகு சாமி என்ன பண்ணிடுறாரு, நமக்கு வகுத்து கொடுத்துடுறாரு. அந்த குழந்தைய மாதிரிதான் நம்ம இருக்கிறோம், அடம் பிடிக்கிறோம், இதுதான் வேணும் இதுதான். இந்த உலகம் அப்படி நம்மள ஆக்கி வச்சிருக்கு. அப்போ அறிவு வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம், இது கக்கா, இது சாப்பாடு, இது டாய்லெட்டு, இது பாத்ரூம், இது வீடு அப்படின்ற அறிவு வருது இல்லையா. அப்ப குழந்தைக்கு புத்தி வந்த பிறகு தானே டாய்லெட்டுக்கு போவோம். அது மாதிரிதான் அறியாமல் இருக்கிற நம்மள நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இந்த உலக இச்சையில இருந்தோம், அழிஞ்சு போற பொருள் எல்லாம் தேடி ஓடிட்டு இருந்தோம். சாமி இறங்கின பிறகு
பேரானந்தத்துல வந்துடுறோம். எது நிலையானதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். குருநாதர் வந்த பிறகு நமக்கு அறிவு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மனசு வெளியே போகாது. இனி வெற்றி தான். இனி எல்லாம் சுகமே. அப்போ தன்னை அறிந்து கொள்வதுதான் சுகம். அப்போ ஒரு சிவனடியார், ஒரு சிவாச்சாரியார், கோயில் இருக்கிற சிவாச்சாரியார் இந்த வேலையை செய்யணும். ஆனா செய்ய மாட்டாரு. அவருக்கு வியாபாரம் தான் முக்கியம். தட்டுல காசு போட்டா தான் சாமி. ஏன்னா அவர் பாவம் என்ன பண்ணுவாரு? அவர் உட்காந்து சொல்லி தந்து உட்காந்து, நீ சிவபெருமானை தெரிந்து கொண்டாயா, திருநீர் பூசுகிறாயா, தினமும் நீ பூவும் நீரும் வைத்து பூசை செய்கிறாயா, இதெல்லாம் கேட்டு உட்காந்துருப்பாரு. அவருக்கு வியாபாரம் முக்கியம். இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. இன்னைக்கு நிலைமை டோட்டலா மாறி போச்சு. அதனால ஆண்டவங்கிட்ட வேண்டி நல்ல குருநாதர் வேணும். அந்த குருநாதருடைய திருவடியை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, சிவபெருமானுடைய திருவடியை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, இந்த பிராணனை வெளியே வீணாக்காம நீலாயுள் நிச்சயம் பெறலான்னு சொல்லி, இந்த சுவாசத்தை உள்பக்கம் திருப்பி புருவ நடுவுல உட்கார்ந்து யார் ஒருத்தர் தன்னுடைய மனத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார்களோ இறைவன் பக்கம், அதான் பற்றற்றானை பற்றுக. நேத்து கூட வேண்டுதல் வேண்டாமை அப்படின்னு எங்க மேடம் ஒருத்தர் லேப்டாப் வச்சுன்னு சொல்லி இருந்தாங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு அப்படின்னு ஒரு குரல் சொன்னாங்க. நான் மறந்தே போயிட்டேன். வேண்டுதல் வேண்டாமைன்னா இது வேணும் இது வேணான்ற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு சாமி. பற்றற்றான் அப்படின்னா இறைவன். அவன் அந்த இறைவனை பிடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன தருவார் சாமின்னா அவனையே கொடுத்துடுறாரு. உங்களுக்கு படைச்சவன் வேணுமா, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? ரெண்டு கேட்டகரி தான். படைக்கப்பட்ட பொருள்லாம் அழிஞ்சு போயிடும், ஓடி போயிடுங்க, அவ்வளவுதான். அதுக்கு நாராயணன் கும்பிடுங்க. ஓம் ஓம் நமோ நாராயணாய. வஸ்து சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்து. இந்த உலகத்துல உயிர் இல்லாத ஜடங்கள் மொத்தம் அவனுக்கு சொந்தம். ஹரின்னு பேரு. அதனால்தான் அவனை எல்லாரும் கும்பிடுறாங்க. ஏன்னா பொருள் நோக்கம் உள்ளவங்களுக்கு பெருமாள் பெரிய பெருமாள், அருள் நோக்கம் உள்ளவங்களுக்கு பெருமான். இன்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது இல்லு பொம்பளை, இது இன்னு பெருமான், சிவ பெருமான். அது இல்லு, அது பொம்பளை பக்கம். அம்பாலே வந்து ஆம்பளையா மாறினா எப்படி இருக்கும்? அதான் பெருமாள். புரிஞ்சிருச்சா? அப்ப உங்களுக்கு படைத்தவன் வேணுமா, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? படைக்கப்பட்ட பொருளை விரும்புனீங்கன்னா உங்களுக்கு துன்பம். உங்களுக்கு படைச்சவனே வந்துட்டான்னா இன்பம். அவ்வளவுதான். என்ன கொஞ்சம் சோதிப்பாரு, அவ்வளவுதான். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு சாமி கிட்ட ஒப்படைச்சிடும். விதியையும் நம்முடைய வாழ்வையும் சாமி தீர்மானிப்பார். சிவனடியார்களை ஒருத்தனும் ஒன்னும் பண்ண முடியாது. எவனே கை கட்டி தான் நிக்கணும். அதனால உயிருக்கு கேரண்டி உண்டு. இந்த உலக பொருளுக்காக நம்ம நொந்து போகக்கூடாது. அற்ப பொருளுக்காக நம்மளை வந்து நம்ம மாச்சிக்க கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் நம்ம நொந்து போகக்கூடாது. இது இல்லையே அது இல்லையே, அப்படி வாழறாங்களே இப்படி வாழறாங்கன்னு நம்ம இன்னொருத்தர் பார்த்து என்ன பண்ணக்கூடாது. வாழ்க்கை நமக்கு சாமி தான். நம்முடைய இலக்கு சிவபெருமான் தான். அம்மையே அப்பா, அம்மையே அப்பா, ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்தார் அமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. எப்படி? இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே சொல்லிட்டார் மாணிக்க வாசகர். பொய்மையே பெருக்கி நான் வெளியே போய் தேடினே, அங்க நிலையா இருக்குமா, அங்க நிம்மதி இருக்குமா, இங்க நிம்மதி இருக்குமா? பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன். எங்க புரு நடுவுல குருநாதர் காமிச்சு விடுறாருல, இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே, இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. இந்த ஒரு வேதிவினை நிகழணும். அதுதான் நல்ல குருநாதர், நல்ல மாணவிக்கு, நல்ல மாணவனுக்கு அடையாளம். அப்ப சிக்கன் பிடிச்சுக்கணும்.
நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்குது. அந்த உயிருக்குள்ள உயிருக்கு உயிரா இருக்கிறது சிவபெருமான் தான் இருக்கிறாரு. அவர் அன்பா தான் இருக்கிறாரு. தேவையில்லாத பொருளை விரும்பி விரும்பி என் வாழ்நாள் வீணா போச்சு. இனி நான் தேவையானதை கண்டுபிடிச்சிட்டேன். இனி எனக்கு ஒரு போதும் இல்லை. அதான் சொன்னேன், இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது. நீ இதுக்கப்புறம் நீ தனியா வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, போ. ஏன்னா நீதான் எனக்கு உயிரா இருக்கிற. என் உயிருக்கு உயிரா இருக்கிறது நீதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது தெரியாம நான் எங்கெங்கயோ அலைஞ்சனே கடவுளே. இது தெரியாம நான் வீணா போயிட்டேனே. அடுத்த வருஷம் தேருக்கு எங்க போறீங்கக்கா? அந்த விழாவுக்கு போல, இந்த விழாவுக்கு போலீங்களா? இந்த வருஷம் வரலீங்களா ஐயா நீங்க? அட கடவுளே. இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. அவ்வளவுதான். அந்த உணர்வு, அந்த வெளிப்பாடு நிச்சயம் நடக்கும். ஒரு நாள் நடந்த பிறகு நீங்க பிரசன்ட் டென்ஸுக்கு வருவீங்க. பிரசன்ட் டென்ஸ் வந்த பிறகு நீங்க சுதந்திரம் அடைவீங்க, நீங்க முக்தி அடைவீர்கள் என்பதை சொல்லி, விடுதலை பெறுவீர்கள் என்று சொல்லி, நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி, சிகாரம் சைவநெறி பாடசாலை உங்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம். இந்த பாட்டு ஒரு முறை நான் படிச்சிடுறேன், ஏன்னா குறையா இருக்கக்கூடாது. ஏரிய திருமல நாயனார் திருவடிகளை போற்றி போற்றி. ஏரிய ஆரினில் என்பது சென்றிடும் தேரிய ஏழில் சிறக்கும் வகையெண்ணில் ஆறொரு பத்தாம் அமர்ந்த இரண்டையும் தேரிய நின்று தெளியும் வகையே. இந்த ஏரிய 6, 6, 7 இந்த கணக்கு, மூச்சு வெளியே போற கணக்குலாம் நமக்கு வேணாம். போய் புரு நடுவில் சாமியை தொட்டிங்களா, மனசு வெளியே போகாம இறைவனுடைய திருவடியில் சேர்த்துட்டீங்களா, கண்டதை யோசிக்க கூடாது. கண்டதை யோசிச்சா மனசு வெளியே போகும். தேவையில்லாத யோசிக்க கூடாது, தேவையானதை யோசிக்கணும். எது நமக்கு வேணும், எது நமக்கு வேணாம், எது நமக்கு வேணும், எது நமக்கு வேணாம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. எது நமக்கு வேணும், எது வேணான்றது நம்ம தலைமுடி முதற்கொண்டு எல்லாத்தையும் அளந்து வச்சிருக்காரு சாமி. அந்த தலைவனை பிடிச்சிக்குவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படி பிடிச்சோம்னா நிச்சயம் நாம சாமி அந்த பேரானந்தத்தை தருவாருன்னு சொல்லி, இந்த மீண்டும் திருமல நாயனாருக்கு நன்றி சொல்லி, 80 வயசு வரைக்கும் வாடுறதுக்கான அடையாளத்தையும் சொன்னாரு. அப்புறம் 70 வயசு வரைக்கும் எப்படி வாடுன்ற அடையாளத்தை சொன்னாரு. இனி மூச்சு எவ்வளவு தூரம் போகுதுன்னு கை வச்செல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மனசு வெளியே போகாம சாமி கிட்ட இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பக்தியால வெற்றி பெறலாம். ஆணவத்தால இறைவனை அடைய முடியாது, நல்லா நோட் பண்ணிக்கங்க. அகம்பாவத்தாலையும் ஆணவத்தாலையும் இறைவனை அடைய முடியாது. நான் உட்கார்றேன் பூர்வத்துல அப்படின்னு திமிர்ல உட்கார்ந்தோம்னா பார்க்க முடியாது. அன்பால மட்டும்தான் பார்க்க முடியும். எப்படி? அன்பால மட்டும்தான். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னா நீ எவ்வளவு தியான மண்டபம் கட்டலாம், கோயில் கட்டலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம், ஆனா சாமி பார்க்க முடியாது. பண திமிர்னாலையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி உன் கல்வி செருக்குனாலையும் பார்க்க முடியாது. எனக்கு நாலேஜ் இருக்கு, ஐ ஹாவ் பவர் அப்படின்னு எவ்வளவு பெரிய எஜுகேஷனிஸ்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும் அகம்பாவம் ஆணவம் போலன்னா இறைவனை பார்க்க முடியாது. அப்போ கல்வி செருக்காலையும் இறைவனை பார்க்க முடியாது. சரி, பெரிய பணக்காரனா இருக்கிறேன் அப்படின்னா அவனாலையும் இறைவனை பார்க்க முடியாது. அப்ப யாரால பார்க்க முடியும்னா, எவன் ஒருத்தன் தன்னை ஒப்படைச்சிடணும். இந்த உடம்பு, மனசு, உயிர் இனி என்னது இல்ல சாமி, நீதான் நடத்துற, ஒவ்வொரு கணமும் நீதான் நடத்துறன்னு எவன் ஒருத்தன் நம்பிட்டானோ அவனுக்கு சாமி அன்பால காமிச்சு கொடுப்பார், அவ்வளவுதான். அவனுக்கு இந்த உலகமே சொந்தமாயிடும். அவனுக்கு இந்த உலகமே சொந்தமாயிடும், இந்த பிரபஞ்சமே சொந்தமாயிடும். எல்லாமே சாமியோட சொத்துன்னு ஃபீல் பண்றேன். இந்த பூமியே சாமியோட சொத்து தான். இந்த பாழா போன மனுஷன் தான் பிரிச்சு பிரிச்சு பேரம் போட்டு பத்திரம் போட்டு பட்டா போட்டு இது வரைக்கும் முந்துலாம் போட்டு வச்சிருக்கேன். ஆனா ஞானம் அடைஞ்சவளுக்கு எல்லா சொத்தும் சாமிக்கு தான் சொந்தம். உண்மையிலேயே இந்த பூமி சாமிக்கு தான் சொந்தம். உண்மையிலேயே இந்த கடல் சாமிக்கு தான் சொந்தம். இந்த ஆகாயம் எல்லாமே, இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் யாருடைய சொத்து? ஆணவத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பிரிச்சு பிரிச்சு போட்டு வச்சுக்கிறோம். உண்மையான வீடு எதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க இன்னைக்கு, கிரக பிரவேசம் எதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிறைய நம்ம பேசிட்டோம் இன்னைக்கு. சரியா? சரி, வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே, கண்ணின் நல்ல அக்துரம் கழுமல்ல வல்லநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குடலால் அபிராமி கிடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க,
அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்கூடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய புன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50க்குள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க.